ஃபுசாகா சனோ ஜப்பானில் நீகட்டான்ற ஒரு நகரத்துல பிறந்த ஒரு சாதாரண பள்ளி மாணவி. அவளோட வாழ்க்கை ஒரே நாள்ல முழுசா மாறி போகுன்ற எண்ணம் அவளுக்கு இருந்திருக்காது. 1990 ஆகஸ்ட் மாசம் ஃபுசாகா 9 வயசா இருந்தப்ப ஸ்கூலுக்கு நார்மலா போயிட்டு வீட்டுக்கு திரும்பும் போது அவ காணாம போறா. அவளோட குடும்பம், போலீஸ் ஊர் முழுக்க தேடுறாங்க. அவளோட போட்டோவை கூட வெளியே காமிச்சு இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி தேடுற அளவுக்கு போஸ்ட்லாம் போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யாருக்கும் ஒரு க்ளூ கூட கிடைக்கல. நொபியுகி சட்டோ வயசு 28, வேலைக்கு போல, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஒரு சோஷியல் லைஃப் அவனுக்கு நல்லா இல்ல. அவன் வீட்லயே மட்டும்தான் இருப்பான். அவனுக்கு மனநிலை கூட பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. அவன் மனசுல ஒரு விஷயம் நல்லா தோணி இருந்தது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருனாலையும் நம்ம நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆளுன்னு சொல்லி அவன் மனசுல இருந்த ஒரு காரணத்தினால அவனுக்கு என்ன ஒரு ஆசை வருதுன்னா, தன்னோட கட்டுப்பாட்டுல ஒரு பர்சன் இருக்கணும்னு சொல்லி அவன் மைண்ட்ல பிக்ஸ் பண்றான். அப்படி இருக்கக்கூடிய அந்த பர்சனோட சிரிப்பு, அழுக, சத்தம் எல்லாமே அவனோட வேர்ல்டுக்குள்ளதான் இருக்கணும், அவனோட கண்ட்ரோல்ல இருக்கணும்ன்றதான் அவனோட எண்ணமாவே இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருக்கும் போதுதான் நோபியுகி ஃபுசாகோவை பாக்குறான். ஃபுசாகோவோட ஸ்கூல் பாத்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். ஒவ்வொரு நாளுமே ஒரே பாதையில தான் போவா. நோபியுகி அந்த வழிய நல்லா பார்த்து வைக்கிறான். 3 வாரமா அவளையே கவனிக்கிறான். அவனுக்கு வேலை இல்லாம மனநிலை பாதிப்பு இருந்தாலுமே அவன் ஒரு விஷயத்துல ரொம்ப ஷார்ப்பா இருந்தான். தன்னை யாரும் சந்தேகப்பட்ட கூடாதுன்ற ஒரு விஷயத்துல அவன் கரெக்டா இருந்தான். அப்பதான் 1990 ஆகஸ்ட் மாசம் வருது. ஃபுசாகோ எப்பவும் நார்மலா ஒரு வழியில போவால, அந்த வழி இல்லாம வேற ஒரு வழியில போறா. அந்த நேரத்துல தான் நோபியுகி அவங்க வீட்ல பக்கத்துல இருக்கிறவன் தான் சொல்லி பைக்ல ஏறுமா, நானே உன்னை கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அவ சின்ன பொண்ணு இல்லையா, அவ என்ன பண்ணுவா, இப்படி வீட்டு பக்கத்துல தாமா நான் இருக்கேன், கொண்டு விடுறேன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு என்ன தோணும், ஓகே நம்பிக்கையான ஆளுன்னு சொல்லி அந்த குழந்தை அந்த பைக்ல ஏறுறா. நோபியுகி அவளை அப்படியே கூட்டு போய் தன்னோட வீட்டுக்கு கூட்டு போறான். அவங்க அம்மா அப்பா இருந்துமே யாருக்குமே டவுட் இல்லாம ஒரு சின்ன ரூம்ல போட்டு அவளை அடைக்கிறான். எப்பவும் ஒரே வழியில போற அந்த பொண்ணு எதுக்கு வேறொரு வழி எடுத்து போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவளோட ஃப்ரெண்ட்ஸோட அன்னைக்கு அவ சண்டை போட்டிருந்தா. சோ அதனால என்ன ஆகுதுன்னா வேற ஒரு வழிய சூஸ் பண்ணி தான் நடக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் அவளுக்கு தோண ஆரம்பிக்குது தவறு அவளோட மேலதான். வீட்டுக்கு போகும்போது நிறைய டவுட், மன கஷ்டம், சோர்வுன்னு. அப்பதான் அந்த நோபியுகி வந்து வீட்டுக்கு போறியாமா, நான் உன்னை கொண்டு விடுறேன், உன் பக்கத்து வீடுதான் சொல்லி கூட்டிட்டு போறது. இந்த நோபியுகி ஃபுசாகோ சனோவை எங்க அடைச்சு வைக்கிறானா, வெளிச்சம் இல்லாத ஒரு அறை, ஜன்னல் இல்ல, போன் பேச முடியாது, சாப்பாடு கூட அப்பப்பதான் கிடைக்கும், செத்துறக்கூடாதுக்காக சாப்பாடு போடுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் கொடுத்து அந்த குழந்தைய கொடுமைப்படுத்துறான். அவ ஏதாவது பேசினா கூட அவன் அடிச்சிருவான். ஏன்னா அவன் இல்லாத நேரத்துல அவங்க வீட்டுல இருக்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சிடக்கூடாதுக்காகவே அவளை அடிப்பான். இது பத்தாதுக்குன்னு சொல்லிட்டு அவளோட சவுண்ட் வெளியே வந்துடக்கூடாதுக்காக சவுண்ட் ப்ரூஃப்லாம் வச்சிருந்தான். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 9 வருஷம் ஆகுது. 2000 மார்ச் மந்த் அப்ப அவனுக்கு மென்டல் இன்ஸ்டேபிலிட்டி வருது. அவனோட காதுல வந்து வேற ஒரு குரல் கேக்குது, பேசுது அப்படின்லாம் சொல்லி வீட்டுல சொல்றான். யாரோ என்னை கட்டுப்படுத்துறாங்க, நான் இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் பாக்குறேன் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு விஷயம் அவனோட அம்மா அப்பாக்கு கடைசி லெவல்ல பையன் மென்டல் ஆயிட்டானோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனை மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க டாக்டர் ஹிரோஷி நிஷிடா ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்காரு. அவர் நோபியுகியை பார்த்ததும் ஒரு வேற லெவல் மாதிரியான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு உணர்றாரு. டாக்டர் ஹிரோஷி பேசும்போது நோபியுகி பேசுற டவுன், கண்ணு கொடுக்கிற எக்ஸ்பிரஷன், அவன் நம்புற ஒரு டெலியூஷன் எல்லாமே சிவியர் சைக்காசிஸ் மாதிரி அவர் ஃபீல் பண்ணாரு. அந்த பாயிண்ட்ல தான் டாக்டர் கேக்குறாரு, நீ யாரையும் கண்ட்ரோல் பண்றியான்னு. நோபியுகி சொல்றான், ஆமா எங்க வீட்ல ஒரு பொண்ணு இருக்கான்னு. அவ்வளவுதான் டாக்டர் சைலன்ஸ்லயே அதிர்ச்சிலேயே அப்படியே இருக்காரு. உடனே என்ன பண்றாருன்னா போலீஸ் கிட்ட சொல்றாரு அந்த டாக்டர், அவன் வீட்ல ஒரு பொண்ணு அடைக்கப்பட்டிருக்கலாம், நீங்க சீக்கிரம் வெரிஃபை பண்ணி பாருங்கன்னு. அப்பதான் போலீஸ் வந்து நோபியுகி வீட்ல சர்ச் வாரண்ட் எடுக்கிறாங்க. பார்க்கும் போதுதான் ஃபுசாகோ சனோ 9 வருஷமா காணாம போன அந்த குழந்தை லைட் வெளிச்சம் கூட இல்லாத ஒரு இடத்துல டார்க்கான ஒரு பிளேஸ்ல லைட் அடிச்சு பாக்குறாங்க. அந்த பொண்ணு கண்ணு கூசி இருக்கு, பெட்ல இருக்குது. மௌனமா இருந்த அந்த குழந்தைய பார்த்து அதிர்ச்சியில அந்த குழந்தைய காப்பாத்துறாங்க. அந்த குழந்தை கிட்ட கேட்டு விசாரிக்கும் போதுதான் தெரியுது, காணாம போன ஃபுசாகோ சனோ தான் இந்த குழந்தைன்னு சொல்லிட்டு. 9 வருஷம் கிட்டத்தட்ட அந்த குழந்தை காணாம போய். யோசிச்சு பாருங்களேன், அந்த அறையில ஜன்னல் கிடையாது, வெளிச்சம் இல்ல, பேசினா சத்தம் போட்டாலே அடிக்கிறதுக்கு ஒரு ஆளு. 9 வருஷம். நம்மலாம் 9 நிமிஷம் கூட யாரும் நம்மள அப்படி வைக்க முடியாது. ஆனா ஃபுசாகோவை 9 வருஷம், அந்த 9 வருடமும் அவளோட உடம்பும் மனசும் அப்படியே மாறி போயிருக்கு. அவளோட உடல்ல இருக்க பாதிப்பு பாத்தீங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி, வெளிச்சம் இல்லாத காரணமும் அவளோட எலும்புலாம் மென்மையாயிடுச்சு. நெஞ்சு, முதுகு எல்லாமே வலி கொடுக்க ஆரம்பிச்சுதான். ஸ்கின் டேமேஜ் ஆயிருக்கு, ஒளி இல்லாத லைஃப். அவளோட தோல் நிறமெல்லாம் மங்கிருச்சு. அவளால நார்மல் வெளிச்சத்தை கூட அவளோட கண்ணால பார்க்க முடியல. ஏன்னா அந்த வெளிச்சத்தை பார்த்ததும் அவ கண்ணு ரொம்ப கூசி அவளே கண்ணை மூடிடுறா. நாள் கணக்கா ஒழுங்கா நடக்காம அவளால நடக்க கூட முடியாத அளவுக்கு
அவ உடம்பு பலவீனப்பட்டு போய் இருக்கு. பிசிக்கலா இந்த மாதிரி பாதிப்புல அவ உள்ளடங்கி போனாலும் மென்டலியும் அவ நல்லா பாதிப்படைஞ்சிருக்கு. தனிமை, பயம், அடக்குமுறை இதெல்லாம் சேர்ந்து அவளோட மனசை உடைச்சிருக்கு. போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ல அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா. 9 வருஷம் கட்டுப்பாட்டுல இருந்தனால நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலை அவளுக்கு வந்துருச்சு. நீண்ட நாட்களா அவ பேசாம இருந்த காரணத்தினால அவ குரலே அவளால கொடுக்க முடியல. அவ குரலே அவ மறந்துட்டா. மக்கள் அதிகமா இருக்கிற இடத்த பார்த்தா அவளுக்கு பேனிக் அட்டாக் வந்துருமா. அவளுக்கு எப்படி இருந்திருக்குன்னா, இது என்ன உலகம், இந்த சொசைட்டில இருக்கவங்க எல்லாருமே ஏலியன் மாதிரி விசித்திரமா மத்தவங்கள பார்க்கும் போது யார் மேல நம்பிக்கை இல்லாம ஒரு பாக்குற அந்த உணர்வு. ஏன்னா எதுவுமே புரியல, தெரியல, நம்ப முடியல அந்த குழந்தைக்கு. 9 வருஷம் அவ யாரையுமே ஹக் பண்ணது கூட கிடையாது, பாசமா யாரும் தொட்டதில்லை. அதனால அவளுக்கு அந்த உணர்வுகள் எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. சைக்காலஜிஸ்ட் சொல்றது என்ன தெரியுமா, 6 மாசம் தனிமையில இருந்தா டிப்ரெஷன் வரும், 1 வருஷம் தனிமையில இருந்தா பேனிக் டிசார்டர் வரும், 3 வருஷம் தனிமையில இருந்தா பிரெயின் பேட்டர்னே பெர்மனண்டா மாறிடும். ஆனா ஃபுசாக்கோ 9 வருஷம் அவ மைண்ட், எமோஷன், ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரீசெட் ஆயிருக்கு. ஃபுசாக்கோ 1990ல கடத்தப்பட்டப்போ ஒரு குழந்தை, 2000ல வெளியே வந்தப்ப அவளோட உடல், மனம், குரல் எல்லாமே ஒரு வேறு உலகத்தோட வேறு மொழியோட இருந்தது போல அவளுக்கு இருந்திருக்கு. சொல்லுவாங்களே, குற்றம் ஒரு நொடியில நடக்கும், ஆனா அதனால பாதிக்கப்படுற வாழ்க்கை உயிர்காலம் தானு. அது ஃபுசாக்கோட லைஃப்ல நடந்திருக்கு. ஃபுசாக்கோக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா, அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. பொறுமையா நிதானமா பேசுற ஒரு நர்ஸ், ஐ கான்டாக்ட் வச்சு பயம் இல்லாம பார்க்க வைக்கிறதுக்காக ட்ரைனிங், இப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவளை மாத்த ட்ரை பண்றாங்க. அவளை பழைய ஃபுசாக்கோவா மாறணும் அப்படின்றதுக்காக டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாருமே அவளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்புறம் அவளும் பேச ஆரம்பிக்கிறா. அவளோட அம்மா அவளோட பழைய ஸ்கூல் புக்ஸ், டாய்ஸ், அவளோட சின்ன சின்ன பொருட்கள் கூட காப்பாத்தி வச்சிருந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் ஃபுசாக்கோட்ட காமிச்சு எல்லாத்தையும் பழைய அந்த ஃபீலிங்ஸை அவளுக்கு திருப்பி கொண்டு வரணுக்காக அவங்க அம்மா முயற்சி பண்றாங்க. அந்த குழந்தை தான் மீண்டும் அவளோட அடையாளத்தை தேடி புறப்பட்ட ஒரு பயணமா தான் இருந்திருக்கு. இந்த பக்கம் நோபியூக்கி ஒரு 9 வருஷம் ஒரு குழந்தை இருட்டுல வச்சு அந்த குழந்தையோட சிரிப்பு, குரல், அவளோட ஐடென்டிட்டியே பறிக்கப்பட்டு அவளோட நிம்மதியே இல்லாம ஆக்குனவன். ஜப்பான்ல மீடியா, பீப்புள், பப்ளிக் எல்லாரும் அவன் மேல பயங்கர கோபத்துல இருந்தாங்க. நோபியூக்கி மேல என்னென்ன சார்ஜஸ் போடுறாங்கன்னா, சட்டத்திற்கு வெளியான முறையில் ஒரு சிறுமிய சிறைப்படுத்ததுக்கு, 13 வயசு கீழே உள்ள குழந்தைய கடத்தினதுல, மனதளவுல அந்த குழந்தைய கொடுமைப்படுத்தினதுக்குன்னு சொல்லி அவன் மேல பாலியல் துஷ்பிரயோகம் நடந்ததுன்னு சொல்லி அது மேலேயும் சார்ஜஸ் போட்டாங்க. ஆனா கோர்ட்டுக்கு கிளியரான ப்ரூஃப் கிடைக்கல. அதனால அந்த குற்றத்தை சேர்க்கப்படல. டிஃபென்ஸ் லாயர் என்ன சொல்றாருன்னா, நோபியூக்கி மென்டலி அன்ஸ்டேபிள், அவன் ஒரு சீசோஃபெர்னியானால பாதிக்கப்பட்டவன், அதனால அவன் செஞ்ச விஷயம் எல்லாம் பிளான் பண்ண குற்றம் இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. 2002ல நோபியூக்கிக்கு 14 வருஷம் ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. ஆமா, வெறும் 14 வருஷம் தான். ஃபுசாக்கோ 9 வருஷம் நரகத்துல இருந்தா, ஆனா அவனுக்கு 16 வருஷம் போதுமா? ஜப்பான் மீடியால உமன் சேஃப்டி ஆக்டிவிட்டிஸ்லாம், சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே இந்த தீர்ப்பை மென்மையான தண்டனைன்னு சொல்லி திட்டினாங்க. அதாவது ஒரு குழந்தைய 9 வருஷம் கடத்தி வச்சு இப்படி பண்ணவனுக்கு லைஃப் லாங் பனிஷ்மெண்ட் கூட இல்லனா நீதி எதுக்கு, சட்டம் யாருக்காகன்னு சொல்லி கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. கோர்ட்ல எதிர்பார்க்கிறதோ எவிடன்ஸும் மென்டல் ஹெல்த் ரிப்போர்ட் தான். இதனாலதான் ஃபுல் கிரிமினல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம பார்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி 14 வருஷம் ஜெயில் அனுப்புறாங்க. நோபியூக்கி 2014ல ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கலாம். அவனை பத்தி எந்த தகவலும் வெளியே ஷேர் ஆகல. பப்ளிக்கும் அந்த இன்ஃபர்மேஷனை அக்சஸ் பண்றதுக்கு ரூல்ஸ் கிடையாது. பிரைவசி ப்ரொடெக்ஷன் லா காரணம். ஒரு பைக் ரைடு, ஒரு 9 வயசு குழந்தை, ஒரு ஸ்ட்ரேஞ்சருடைய மென்மையான குரல், அவ சரின்னு சொன்ன அந்த ஒரு நொடி அவளோட உலகமே முடிஞ்சது. ஃபுசாக்கோ சனோ ஒரு பெயரில்லாத சத்தமில்லா மரணத்திலிருந்து மீண்டும் பிறந்த ஒரு உயிர் மாறி. அவளோட கதையை நாம இப்ப கேக்குறோம். நம்ம வாழ்க்கையில யாராவது ஒரு குழந்தை தனிமையா நடக்கிறப்ப, சின்ன கவலையோட இருக்கிறப்ப, ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு கூட போறப்ப நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனமா இருந்தா ஒரு ஃபுசாக்கோ மீண்டும் உருவாகாது.